ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். ஒரு மளிகை கடையில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்ப்போம். அருண் அப்படின்ற ஒரு கடைக்காரரை பார்த்து கேட்குறாரு, ஹவு மச் இஸ் அ கிலோ ஆஃப் டொமேட்டோஸ் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தம், ஆஃப் அப்படின்னா உடைய, எ கிலோ ஆஃப் டொமேட்டோஸ் அப்படின்னா ஒரு கிலோ தக்காளியினுடைய அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹவு மச் இஸ் அ கிலோ ஆஃப் டொமேட்டோஸ், ஒரு கிலோ தக்காளி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர், இட் இஸ் 40 rupees சார், 40 ரூபாய் சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அருண், தட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா விலை அதிகம் உள்ள அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ், விலை ரொம்ப அதிகமா இருக்கு. கேன் யூ ரெடியூஸ் த பிரைஸ்? கேன் யூ ரெடியூஸ் த பிரைஸ் அப்படின்னா கொஞ்சம் விலையை குறைக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? தட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ், கேன் யூ ரெடியூஸ் த பிரைஸ்? விலை ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கடைக்காரரு, நோ சார், மார்க்கெட் ரேட் இஸ் ஹை, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஒன்லி. இல்லை சார், மார்க்கெட் ரேட்டு அதிகமாக தான் இருக்கு, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவரு, ஓகே கிவ் மீ அப்படின்னு உச்சரிக்கணும், ஹாஃப். சரிங்களா? ஓகே, கிவ் மீ half a kilo. சரி, ஒரு 1/2 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவரு 1/2 கிலோ போட்டுட்டு, டூ யூ நீட் எனிதிங் எல்ஸ்? உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? எல்ஸ் அப்படின்னா வேறு, வேற. எனிதிங் அப்படின்னா ஏதாவது. நீட் அப்படின்னா தேவை. டூ யூ நீட் அப்படின்னா உங்களுக்கு தேவையா, உனக்கு தேவையா. டூ யூ நீட் எனிதிங் எல்ஸ்? உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா, தேவையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவரு, எஸ் கிம்மி 1 packet ஆஃப் மில்க் டூ. கிம்மி அப்படின்னா கொடுங்க, கொடு. 1 packet ஆஃப் மில்க் அப்படின்னா ஒரு பாக்கெட் பால். டூ அப்படின்னா அதுவும். 1 packet ஆஃப் மில்க் டூ, ஒரு பாக்கெட் பாலும். சரிங்களா? இப்போ கடைக்காரர் என்ன கேட்குறாரு, எனிதிங் எல்ஸ் சார், வேற ஏதாவது சார். எனிதிங் எல்ஸ் அப்படின்னா வேற ஏதாவது, அது வேற ஏதாவது வேணுமா அப்படின்ற அர்த்தத்தில் கேட்குறாரு. சரி, ஓகே. அடுத்தது இவர், கிவ் மீ 1 kilo ஆஃப் அனியன்ஸ். 1 கிலோ வெங்காயமும் கொடுங்க, 1 கிலோ வெங்காயம் கொடுங்க. கிவ் மீ 1 kilo ஆஃப் அனியன்ஸ் அப்படின்னு அருண் கேட்குறாரு, சொல்றாரு. அதுக்கு இவர், ஓகே சார், எனிதிங் மோர்? சரி சார், இன்னும் ஏதாவது வேணுமா அப்படின்ற அர்த்தத்தில் கேட்குறாரு. அதுக்கு இவர், நோ தட்ஸ் ஆல், இல்லை அவ்வளோதான். தட்ஸ் ஆல் அப்படின்னா அவ்வளவுதான். நோ தட்ஸ் ஆல், இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இவர், ஐல் பேக் இட் ஃபார் யூ. இதை பேக் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். இதை பேக் பண்ணி தர்றேன் உங்களுக்கு, இதை உங்களுக்காக பேக் பண்ணுறேன். ஐல் பேக் இட் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறாரு கடைக்காரரு. அதுக்கு இவர், அருண் அப்படின்றவர், ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட், கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்க. ஐம் இன் அ ஹரி, நானே அவசரத்தில் இருக்கேன். ஐம் இன் அ ஹரி அப்படின்னா நானே அவசரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக பேக் பண்ணுங்க அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாரு. சரிங்களா? கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க, ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட், ஐம் இன் அ ஹரி, நானே அவசரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கடைக்காரரு, ஓகே சார், ஆல்மோஸ்ட் டன். சரி சார், ஏதோ முடிஞ்சிருச்சு சார். ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னா ஏதோ முடிஞ்சிருச்சு, இதை முடிக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது, ஹவு மச் இஸ் த டோட்டல்? மொத்தம் எவ்வளோ ஆச்சு, டோட்டல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கடைக்காரரு, டோட்டல் இஸ் 55 rupees, மொத்தமாக 55 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு கடைக்காரரு. அதுக்கு இவர், ஹியர் இஸ் த மணி. ஹியர் இஸ் த மணி அப்படின்னா இந்தாங்க காசு, இந்தாங்க பணம் அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கு கடைக்காரரு, ஓகே சார், 1 minute, ஓகே சார், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அருண் அப்படின்றவர், கீப் த சேஞ்ச் அப்படின்னா சில்லறைய, மீதி சில்லறைய நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே, இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.